இன்றைய முக்கிய செய்திகள். அமைதி ஒப்பந்தத்தை மீறி காசாவில் தொடரும் இஸ்ரேல் தாக்குதல். ட்ரம்ப் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என துருக்கி வலியுறுத்தல். 6வது நாளாக நூற்றுக்கணக்கான இண்டிகோ விமானங்கள் ரத்து. 3 நாட்களில் விமான சேவை சீரடையும் என அறிவிப்பு. திருப்பரங்குன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மலிவான அரசியல் செய்வதாக ஸ்டாலின் ஆவேசம். தமிழ்நாட்டில் பெரியாரின் சமத்துவ தீபமே என்றைக்கும் ஒளிரும் என உறுதி. விதிகளை மீறி இயங்கிய கேளிக்கை விடுதி தீ விபத்தில் உயிரிழப்பு 25ஆக உயர்வு. அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயும் என கோவா முதலமைச்சர் சாவந்த் எச்சரிக்கை. வணக்கம். காசா அமைதி ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டுமானால் இஸ்ரேல் ராணுவத்தின் அத்துமீறல்களை ட்ரம்ப் தலையிட்டு நிறுத்த வேண்டுமென துருக்கி வலியுறுத்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து காசா பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் போர் விமானங்கள் மூலம் குண்டுகளை வீசி வந்தது. தரைவழி தாக்குதலும் நடத்தப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததுடன் பல லட்சம் பேர் உள்நாட்டிலேயே அகதிகளாக தவித்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சியின் பலனாக கடந்த அக்டோபர் மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அதன்படி ஹமாஸிடமிருந்த பிணை கைதிகளும் இஸ்ரேல் சிறையிலிருந்த பாலஸ்தீனர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். எனினும் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று கூறி ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. நேற்று வரை 70,354 பேர் பலியானதாகவும் 1,71,000 பேர் படுகாயமடைந்ததாகவும் காசா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தோஹாவில் பேசிய துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்துவதை ட்ரம்ப் தலையிட்டு தடுத்தால்தான் அமைதி உடன்படிக்கையின் அடுத்த கட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்றார். ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டுமென்றால் அதற்கு முன் பாலஸ்தீன நிர்வாகத்திற்கான காவல்துறை உள்ளிட்டவற்றை கட்டமைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதனிடையே ஜோர்டானின் அகாபா நகரில் காசா பிரச்சினை பற்றி பேசிய ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சினையில் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அந்தஸ்து என்ற தீர்வு காண பாதையும் திறக்கப்பட வேண்டும் என்றார். மேற்கு கரை உள்ளிட்ட பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைப்பது கூடாது என்றும் அவர் கூறினார். பின்னர் ஜெருசலேமில் இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாகை சந்தித்து பேசிய மெர்ஸ் காசாவில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகள் குழப்பத்தை தருவதாக கூறினார். எனினும் தற்காப்பு என்ற வகையில் இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்பதாக அவர் கருத்து தெரிவித்தார். இண்டிகோ விமான சேவைகள் 6வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அந்நிறுவனத்தின் 600க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டு விமான சேவையில் விமானிகள் மற்றும் பணியாளர்களுக்கான பணி நேர கட்டுப்பாடுகள் கடந்த 1ஆம் தேதி அமலுக்கு வந்தது. விமானிகள் 18 மணி நேரம் தொடர்ச்சியாக பணியாற்றி வந்த நிலையில் அதற்கான உச்சவரம்பு 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. இதையடுத்து அனைத்து விமான சேவை நிறுவனங்களும் புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப விமானிகளின் எண்ணிக்கையை அதிகரித்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் போதிய விமானிகளின்றி விமானங்களை ரத்து செய்ய தொடங்கியது. இதையடுத்து நிலைமை சீராகும் வரை புதிய விதிமுறைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. எனினும் இண்டிகோ நிறுவனத்தால் விமானங்களை இயக்க முடியாத பிரச்சினை 6வது நாளாக தொடர்கிறது. இன்று சென்னையில் மட்டும் 100 விமானங்கள் உள்பட நாடு முழுவதும் 650 விமானங்களை இண்டிகோ ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் நிலைமை சீரடைய தொடங்கியிருப்பதாகவும் வரும் 10ஆம் தேதிக்குள் விமான சேவை முற்றிலும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு முன்னுரிமை வரிசை அடிப்படையில் விமான கட்டணம் திரும்ப வழங்கப்பட்டு வருவதாக இண்டிகோ தெரிவித்துள்ளது. கட்டணத் தொகையை திருப்பித் தருவதற்கு மத்திய அரசு அறிவித்த கெடு இன்றிரவு 8 மணிக்கு நிறைவடைகிறது. அரசியல் லாபத்துக்காக திருப்பரங்குன்றத்தை வைத்து சிலர் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட அவர் 3065 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததுடன் 17 கோடி ரூபாயில் 7 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 63,698 வீட்டுமனை பட்டாக்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். விழாவில் பேசிய திரு ஸ்டாலின் திமுக ஆட்சியில் மதுரையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகளை பட்டியலிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய பாஜக அரசு மதுரைக்கு அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் வரவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். நமக்கு இடையில் எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினையை உண்டாக்க முடியாது என்ற அவர் தமிழ்நாட்டில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே என்றைக்கும் ஒளிரும் என்று கூறினார். ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல்.
அதில் கேடுகட்ட மலிவான அரசியல். 4 மாசி வீதிகளில் புதிய பாதாள சாக்கடை திட்டம், உத்தங்குடி கால்வாயில் வெள்ள தடுப்பு சுவர், மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை, அலங்காநல்லூர் சாலைகள் மேம்பாடு உள்ளிட்ட 6 திட்டங்களை திரு ஸ்டாலின் அறிவித்தார். மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமா எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் விரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர 8.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு 130 கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கப்படும். மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம், மேலமாத்தூர், புதுக்குளம் மற்றும் விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். முன்னதாக மதுரை மேலமடை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்து மேம்பாலத்தில் பயணித்து ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் வாரிசுகளும் பங்கேற்றனர். பின்னர் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் அவரது முன்னிலையில் 36,660 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 25 பேர் பலியான கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்து சம்பவத்தில் விதிமுறைகளை மீறி அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். தலைநகர் பனாஜியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அர்போரா அருகே கடற்கரையில் இயங்கி வந்த பிரிட்ஜ் பை ரோமியோ லேன் என்ற கேளிக்கை விடுதியின் சமையலறையில் நள்ளிரவில் திடீரென சிலிண்டர் வெடித்து தீ வேகமாக பரவியது. இந்த விபத்தில் அங்கிருந்த ஊழியர்கள், சுற்றுலா பயணிகள் உட்பட 23 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தீக்காயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்ததை அடுத்து தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் கண்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இரவில் விடுதிக்கு சற்று தாமதமாக வந்ததால் அதிர்ஷ்டவசமாக சில சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர். தீ விபத்து தொடர்பாக கேளிக்கை விடுதியின் மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் டெல்லியைச் சேர்ந்த அதன் உரிமையாளரை கைது செய்யவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி அந்த கேளிக்கை விடுதி செயல்பட அனுமதித்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் கோவா தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, பலியானோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மன்னூரில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பொக்லைன் எந்திரங்கள் மூலம் கௌஷிகா நதியை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஏரி, குளங்கள் மற்றும் ஆறுகளை தூர்வாரி கரையை பலப்படுத்தும் பணிகளில் தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. நீர்வழி பாதையை தூர்வாரும் பணிக்காக கோயம்புத்தூர் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்களை இன்று ஒரு நாள் மட்டும் இலவசமாக இயக்கி தருவதாக உறுதியளித்திருந்தனர். அதன்படி இன்று கோவை மாவட்டம் அத்திப்பாளையத்திலிருந்து வையம்பாளையம், இடிகரை வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கௌஷிகா நதியின் நீர்வழி பாதையில் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டன. ஒரே நேரத்தில் 100 பொக்லைன் எந்திரங்களை பணியில் ஈடுபடுத்தியதால் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கான நீர்வழி பாதை ஒரே நாளில் தூர்வாரப்பட்டது. மழைக்காலங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் சீமை கருவேல் அகற்றமும் தூர்வாடுறதும் கரைகளை பலப்படுத்துறதும் மிக அத்தியாவசிய தேவையாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணணும்னா கண்டிப்பாக நீர்வளமும் காப்பாற்று, தேவையில்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி வீணாகி போகிறது, மக்களையும் மீட்டு உருவாக்க முடியும், மண்ணையும் மீட்டு உருவாக்க முடியும். கௌஷிகா நீர்க்கரங்கள் அமைப்பினர், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா மற்றும் கோயம்புத்தூர் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் தூர்வாரும் பணியில் கலந்து கொண்டனர். இனி வருவது செய்தி துளிகள். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுவதை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் மாநிலம் முழுவதும் வரும் 11ஆம் தேதி தொடங்க உள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவுக்கு கூடுதல் மின்னணு இயந்திரங்கள் தேவைப்பட்டால் தேர்தல் நடைபெறாத மாநிலங்களிலிருந்து கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை காலை 10 மணி அளவில் காணொலி வாயிலாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வாக்குச்சாவடிகள் தொடர்பாக விவாதிக்கப்படும் என திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. பாரதியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதி விழா கோலாகலமாக நடைபெற்றது.
பாரதி இல்லத்திலிருந்து ஜதி பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட அவரது சிலை எட்டயபுரம் அரண்மனை வளாகத்தில் வைக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஜதி பல்லக்கிற்கு முன்பு ஊர்வலத்தில் மாணவர்கள் ஒயிலாட்டம் ஆடியபடி சென்றனர். பின்னர் எட்டயபுரம் அரண்மனை வளாகத்தில் பாரதியாரின் புதிய சிலை திறக்கப்பட்டது. இதையடுத்து இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ வாத்திய குழுவினரின் இசை நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. இதில் ராணுவ வீரர்கள் உடல் முழுவதும் LED விளக்குகளை பொருத்தி மின்னொளி அலங்காரத்தில் இசைக்கேற்ப ஒய்யார அணிவகுப்பில் ஈடுபட்டதை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். இந்நிகழ்ச்சியில் கடந்த 200 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படும் பேக்பைப்ஸ் எனப்படும் இசைக்கருவி இசைக்கப்பட்டது அனைவரையும் வெகுவாக ஈர்த்தது. செல்பேசிகளை விளையாடுவதற்கும் பயன்படுத்துவதால் குழந்தைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தவித்து வரும் நிலையில் உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மதுரை அருகே திருமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. பல்லாங்குழி, கிட்டிப்புள், பரமபதம், டயர் விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இதுபோன்ற விளையாட்டுகளை இதுவரை ஆடியதில்லை என மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கூற, பாரம்பரிய விளையாட்டுகளால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி அவர்களுக்கு ஆசிரியர்கள் விளக்கினர். ட்ரெடிஷ்னல் கேம்லாம் நான் இதுவரை விளையாண்டதே இல்லை. ஆனா நான் இன்னைக்கு தான் இதெல்லாம் பாக்குறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம தட்டங்களை இப்படி தூக்கி போடும்போது நம்மளோட அந்த கண் மூமெண்ட் கண்ணு மேலையும் கீழையும் போறதுனால கண் பார்வை நல்லா தெளிவா தெரியும். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 96,320 ரூபாயாகவும் 1 கிராம் 12,040 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 199 ரூபாயாக உள்ளது. கால்பந்து ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான அட்டவணையை ஃபிஃபா வெளியிட்டுள்ளது. ஜூன் 11ஆம் தேதி தொடங்கும் உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மெக்சிகோவில் உள்ள புகழ்பெற்ற எஸ்டாடியோ அஸ்டெகா மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் அர்ஜென்டினா, அல்ஜீரியா அணிகள் மோதுகின்றன. இறுதிப் போட்டி அமெரிக்காவின் நியூஜெர்சியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக 48 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் மொத்தம் 104 போட்டிகள் நடைபெறவுள்ளன. உலக தரவரிசை பட்டியலில் முதன்மை இடத்தில் உள்ள அர்ஜென்டினா, ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்பு ஒன்றை சந்திக்காதபடி அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. இம்முறை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகள் இணைந்து உலகக்கோப்பை கால்பந்து தொடரை நடத்துகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காசா அமைதி ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமானால் இஸ்ரேல் ராணுவத்தின் அத்துமீறல்களை ட்ரம்ப் தலையிட்டு நிறுத்த வேண்டுமென துருக்கி வலியுறுத்தியுள்ளது. இண்டிகோ விமான சேவைகள் 6வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 10ஆம் தேதிக்குள் இயல்பு நிலை திரும்பும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசியல் லாபத்துக்காக திருப்பரங்குன்றத்தை வைத்து சிலர் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.